Hi, this is Veda from Good Trade Education. இது போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ஃபார் அக்டோபர் 9th அன்னைக்கு நமக்கு என்னென்ன நடந்திருக்கு மார்க்கெட்டில். பட் நம்ம என்ன ஏற்கனவே வந்து பேசியிருந்தோம், நிஃப்டியோடைய அடுத்த மூமெண்டம் என்ன. ஸோ இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம வந்து இன்னைக்கு மார்க்கெட் என்ன நடந்ததுங்கிறத பார்க்கலாம். கிட்டத்தட்ட நிஃப்டி 25,150க்கு மேலே இன்னைக்கு க்ளோசிங் நடந்திருக்கு. இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 ரீசன் வந்து நம்ம சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்து ஐடி செக்டார் வந்து இன்னைக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஸோ டிசிஎஸ் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஹைப், அதாவது Q2 ரிசல்ட் வந்து இன்னைக்கு வருது. பட் ஆனால் ஆஃப்டர் மார்க்கெட்டில் தான் வந்து ரிசல்ட் வரும். ஸோ நாளைக்கு அதோடைய இம்ப்ளிமெண்ட் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஃப்ரீ மார்க்கெட் வியூவில் வந்து நம்ம பார்க்கலாம் என்ன வந்திருக்குங்கிறத. சேம் இன்ஃபோசிஸும் ஒரு ஏற்றம் இன்னைக்கு. ஸோ டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், டெக் மஹிந்திரா இந்த மூணுமே வந்து இன்னைக்கு நிஃப்டியோடைய ஒரு வெயிட்டேஜ்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து பார்க்கறது மெட்டல் செக்டர் வந்து இன்னைக்கு வந்து சொல்லி ஆகணும். அதாவது டாடா ஸ்டீலாக இருக்கட்டும், ஜிண்டால் ஸ்டீலாக இருக்கட்டும், அதே மாதிரி இன்டால்கோவாக இருக்கட்டும், மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னைக்கு ஒரு நல்ல ஷைனிங் தான். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம நிஃப்டிக்கு ஒரு வெயிட்டேஜ் போட்டது ஃபார்மா. ஸோ ஃபார்மாவிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆரோகுண்டா ஃபார்மாவாக இருக்கட்டும், டிவிஸ் லேபாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து நல்ல ஏற்றம் இன்னைக்கு. ஓவரால் நிஃப்டி இன்னைக்கு தாங்கி பிடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ரெண்டாவது, நம்ம ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னால் ஒரு வீடியோவில் நம்ம வந்து டிசிஎஸ் வந்து ஒரு வாட்ச்லிஸ்ட் ஸ்டாக்கா எடுத்துக்கலாம். அதாவது இந்த ரிசல்ட் வரைக்கும் இது நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். பட் ரிசல்ட் எப்படி வருதோ, அதாவது இப்போ புரோக்கரேஜ் ஃபார்ம்ஸஸ் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு எஸ்டிமேட்டட் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டாக தான் வந்து போய்கிட்டு இருக்கு. பட் அஃபிஷியலாக அவங்க என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்களோ அதை பொறுத்து டிசிஎஸ்ல நமக்கு வந்து சேஞ்சஸ் நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட இப்போ ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்குள்ள டிசிஎஸ் போக போகுது. பட் அதை பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா கம்பல்சரி ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து அதுல இருந்து மேலே வந்து நமக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஓவரால் டிசிஎஸோட நிலைமை நம்ம பார்த்தோம். இப்போ இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு சென்டிமெண்ட்டுக்கு குளோபல் லெவல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நேற்று யூஎஸ் மார்க்கெட் வந்து பாசிட்டிவ்ல தான் வந்து க்ளோசிங் நடந்துருந்துச்சு. ஏஷியன் மார்க்கெட்டுமே வந்து ஓப்பனிங் வந்து நல்லா தான் வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்ல தான் வந்து ஏஷியன் மார்க்கெட் போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த டேரிஃப் அப்படிங்கிற ஒரு வளையத்துக்குள்ள இருந்து மார்க்கெட் வெளியில வந்திருக்கு. பட் இது இன்னும் எவ்வளவு தூரம் நமக்கு சஸ்டைன் ஆகி போக போகுதுங்கிறத நம்ம ஒருத்தருந்து பார்க்கணும். ஸோ ஒவ்வொரு கார்பரேட் கம்பெனிஸோடைய Q2 ரிசல்ட் பீரியட்ல இருக்கிறோம். ஸோ எல்லாமே ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட்டை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ எஃப்ஐஎஸோடைய மைண்ட் செட்டும் கூட நேற்று ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்ல வந்திருக்குன்னு சொல்லலாம். பட் செப்டம்பர் முழுக்க ஒரு செல்லிங் ப்ரெஷர்ல கொடுத்தவங்க எஃப்ஐஎஸ். ஸோ ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டுக்குள்ள இன்னும் நம்ம உள்ள வருவாங்களாங்கிறதையும் நம்ம வந்து வாட்ச் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ஸோடைய பங்களிப்பும் இந்த மார்க்கெட் ஏற்றத்துக்கு கண்டிப்பா உறுதுணையா தான் இருக்குது. ஏன்னா போன மந்த் வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஐஎஸ்எஸ் வந்து ஒரு 25,000 crore வந்து அவங்க வந்து செல் பண்ணியிருந்தாலும் கூட அதை வந்து உங்களுக்கு ஒரு தாங்கி பிடிக்கிறதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸஸ் உடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அதுவும் ஒரு 25,000 crore வரைக்கும் உள்ள வருது. அதனாலேயே உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் மந்தோடைய, அதாவது சாரி இந்த மந்தோடைய ஃபர்ஸ்ட் பீரியட்ல உங்களுக்கு எஸ்ஐபிஸஸ் வந்து அதிகமா உள்ள வரும். ஸோ அந்த எஸ்ஐபியோடைய ஃபண்ட்ஸஸ் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டை தாங்கி பிடிக்கும். பட் 15ஆம் தேதிக்கு மேல என்ன நடக்க போகுதுன்றதான் நம்ம பார்க்கணும். இன்னொன்று, ஃபெஸ்டிவல் சீசன்ல இப்போ போய்கிட்டு இருக்கு. ஸோ தீபாவளி நோக்கி போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இது வந்து நம்ம சவுத் இந்தியாவில் நம்ம ஒரு பெரிய லெவலில் ஸ்டாக் மார்க்கெட்டாக நம்ம வந்து இதுவாக பார்க்கட்டாலும், நார்த் இந்தியாவில் வந்து அந்த தீபாவளி நெருக்கம் அப்படிங்கிறது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட்டுக்குள்ள போகும். அதனால ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு நம்ம வந்து கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணுறதோ
பர்டிகுலரா ஒரு ஸ்டாக் நம்ம வந்து பை பண்றதோ ஒரு லிமிட்டா நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்ல விஷயமா நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நிஃப்டியோடைய டேர்ன் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45,000 கோடி அப்படிங்கிறத எட்டியிருக்கு. இதுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்கும் ரிலையன்ஸும் வந்து ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி என்எஸ்ஏ ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிஃப்டியோடைய வெயிட்டேஜ் வந்து ஹெச்டிஎஃப்சி ரிலையன்ஸோடைய ஸ்ட்ராங்கா அதோடைய கேபிட்டல் மார்க்கெட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. பட் அதுவும் ஒரு பக்கம் மார்க்கெட்டை ஸ்டேபிள் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்ன நம்ம இருந்தாலும் நிஃப்டியை பொறுத்தவரை 25,200க்கு மேல நம்ம ஒரு க்ளோசிங் வந்தால் மட்டும் ஒரு பாசிட்டிவ் எதிர்பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்து நம்ம வந்து ஏற்கனவே வந்து நம்ம லாஸ்ட் வீடியோல பேங்க் நிஃப்டியை பொறுத்து பேசியிருந்தோம். அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்குள்ள வந்துருச்சு. பட் இன்னும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அதுல வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க், கோட்டாக் மஹிந்திரா பேங்கோடைய டெபாசிட் க்ரோத்லாம் வந்து நம்ம பேசியிருந்தோம். பட் ஆக்சிஸ் பேங்கோடைய ரிசல்ட் ஒரு பெரிய லெவல்ல இங்க எஃபெக்ட் கொடுத்துருக்கு. பட் பேங்க் நிஃப்டி நம்ம ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் நம்ம வைக்க வேண்டியிருக்கு. ஸோ இன்னைக்கு நிஃப்டி ஒரு 0.5% மேல ஏறி இருந்தாலும் பேங்க் நிஃப்டி ஒரு பெரிய லெவல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. பிஎஸ்யூ பேங்க் ஸ்டாக்ஸஸ் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தும் கூட பேங்க் நிஃப்டி ஒரு மிடிலான ஒரு மீடியமான ஒரு லெவல்ல தான் வந்து ஏறி இருக்கு. ஸோ இன்னைக்கு மிட் கேப் நிஃப்டி அதுக்கப்புறமா நிஃப்டிக்கு அப்புறமா மிட் கேப் நிஃப்டி தான் வந்து ஒரு ஹையஸ்டான ஒரு வேல்யூ, அதாவது 1%க்கு கிட்ட ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கு. செக்டார் வைஸ்ல பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம். மெட்டல், ஃபார்மா, ஐடி எல்லாமே வந்து இன்னைக்கு ஒரு டாப் பர்ஃபார்மர். ஸோ நிஃப்டியில நம்ம ஒரு பொசிஷன் எடுக்கணும் அப்படின்னா வெயிட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ல தான் இருக்கிறோம். நாளைக்கு நமக்கு மார்க்கெட் வந்து என்ன ஒரு ப்ரொசீஜர் கொடுக்குதுங்கிறத பார்க்கலாம். 25,200க்கு மேல ஒரு க்ளோசிங் நடந்தால் ஃபர்தரா நம்ம வந்து கால் சைட் ஃபோக்கஸ் பண்றத பார்க்கலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்றது நல்ல ஒரு ட்ரேடுக்கு அழகா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.